அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். ஓகே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அந்த ஆசனத்தின் பேர் உசட் ஆசனம், கேமல் போஸ்ட். குட் மார்னிங் everybody. Today I am going to do a new asana. The name of the asana is உசட் ஆசனா. ஓகே, நாங்கள் முதல் பயிற்சிக்குள்ளே போவோம். ஓகே, ஜஸ்ட் பிகின். பயிற்சி முடித்ததுக்கு பிறகு நாங்கள் இதனுடைய பலன்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் பயிற்சிக்குள்ளே போகிறேன். பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நாங்கள் வஜ்ராசன நிலையில இருக்கணும். இதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி வஜ்ராசன நிலையில இருந்து கொண்டு ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே, மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. இப்போ முழங்காலுக்கு நிலைக்கு வரணும். முழங்காலுக்கு இப்படி நின்று கொள்ளணும். நின்று கொண்டு இந்த கைகள் வலது கையை இப்படி எடுத்து அப்படியே பின்பக்கம் இந்த இடத்தை பிடிச்சுக்கணும். பிறகு இடது கையையும் எடுத்து இந்த பக்கம் பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கொண்டு நல்லா இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கும். செய்து முடிச்சுட்டு இப்படி வஜ்ராசன நிலையில இருந்து கொண்டு உடனே எழும்பக்கூடாது. முன்னுக்கு இப்படி சரிஞ்சு இப்படி பாலாசனத்துக்கு வரணும். ஓகே, இப்போ நான் செஞ்ச ஆசனம் தான் உங்களுக்கு செய்கிற எப்படின்ற சொல்லி காட்டினா, இந்த ஆசனத்தின் பயன்களை நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்படி வளைஞ்சு இப்படி கையை கொடுத்து நிற்கிறோம். அந்த நேரம் நம்முடைய தைரோட் பகுதி நல்ல வேலை செய்து முள்ளந்தண்டு நல்ல வளைவான ஒரு நிலையை நமக்கு கொடுக்குது. முள்ளந்தண்டு வளைவான ஒரு நிலையை கொடுக்குது. அதே நேரத்தில் முள்ளந்தண்டுக்கு இரத்த ஓட்டங்கள் மிகவும் சீராகவும் போகுது. தலை கீழே குனிஞ்சு போய் இருக்கிறதுனால மூளைக்கு இரத்த ஓட்டம் நல்லா போகும். அதனால மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வித்திறன், நல்ல அறிவுத்திறன் வளரும். மாணவ செல்வங்கள் மட்டுமில்லை, எல்லாருக்குமே இந்த ஆசனம் மிக சிறந்தது ஒரு ஆசனம். ஓகே, இந்த ஆசனம் தசைப்பகுதி, இடுப்பு பகுதி, முழங்கால் எல்லா இடத்துக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல். ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த ஆசனத்தை நம்ம செஞ்சு கொண்டு வரும்போது அன்றைய நாள் நம்ம ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருந்து நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொள்ளலாம், ஆனந்தமாகவும் வாழலாம். ஓகே, இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த ஆசனத்தை செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஆசனம் பிடிச்சிருந்து அதையும் விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நாங்கள் இப்படி வளைஞ்சு பின்பக்கம் இப்படி தலையை புனியும் போது நம்மளுடைய லங்ஸ் விரிவடையும். லங்ஸ் விரிவடையும் போது சுவாசம் நம்மளோட லங்ஸுக்கு சரியான முறையில் போகுது. அதுல கழிவுகள் வெளியாகுது. இப்படி நிறைய இந்த ஆசனத்துல பயன்கள் இருக்கு. ஓகே, இன்றைக்கு நான் ஒரு ஆசனம் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு ஆசனத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யோகா மோகன். நன்றி.